இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட பகுதிக்குள்ள இருந்து இந்த ஃப்ரீ ரஷ்யா அப்படின்ற அமைப்பு பல இடங்களில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரீ ரஷ்யான்றது மட்டும் இல்ல, செர்பியன் கார்ப்ஸ், ரஷ்யன் டெமோக்ராட்டிக்னு ஒரு 4-5 அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள பல பகுதிகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ரஷ்யால பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனை எப்படியாவது சீர்குலைக்கணும், மக்கள்லாம் ஓட்டு போட வேணாம் அப்படின்னு இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எலெக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பெல்கிராட் பகுதியில எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல எங்கேயோ வெடி விபத்து நடந்திருக்கு, வெடிகுண்டு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. வீடியோக்கள் பகிரப்பட்டு வருது. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஏதோ ஒரு கிளாஸ் நடந்திருக்குன்னு. இது யார் நடத்தினா எப்படி நடத்தினா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பெல்கிராட் பகுதியில தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உக்ரைன் தரப்புல இருந்து முன்னேறி போறாங்க இல்லையா அந்த அமைப்பு, அவங்க கிட்ட ரஷ்யவர்கள் வந்து வெள்ள குடி காமிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான வீடியோ பதிவுலாம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பட் அதுல எல்லாம் ஒன்றும் பெருசா அட்வான்டேஜ் கிடைக்கல உக்ரைன் தரப்பு வந்து போனவங்களுக்கு. ஆனா இந்த கொசிங்கான்ற ஒரு பகுதி இருக்கு, ரஷ்யாவோட பெல்கிராடு ரீஜனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட், ஒரு வில்லேஜ். இது இல்ல ஒரு நல்ல டவுன்னே வச்சுக்கலாம். இந்த டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரென்ச் இருக்கு. அந்த ட்ரென்ச் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் ரஷ்யாக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா சொபஸ்டிகேட்டடான ட்ரென்ச் தான், நல்லா டிஃபென்ஸ் லேயர் இருக்கக்கூடியதுதான். பட் அந்த இடத்துல பயங்கரமான ஆர்ட்லரி ஷெல்கள், ஆர்ட்லரி தாக்குதல், இது போல மோட்டார் தாக்குதல்லாம் பண்ணிக்கிறாங்க உக்ரைனியன்ஸ். பண்ணி அதை நிலைகுலைய வச்சுட்டு அதுக்கப்புறமா முன்னேறி போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் வெள்ளக்குடி காமிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த பதிவை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. இது வந்து அங்க போன உக்ரைனோட சபாட்டேஜ் குரூப், ஏன்னா சபாட்டேஜ் அண்ட் ரிகனிஷன் குரூப் தான் உள்ள போயிருக்கிறாங்க உக்ரைன் தரப்பு இருந்தும். அந்த குரூப்பை எதிர்பார்க்கல அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டது. ஏன்னா வெள்ளக்குடி காமிச்சிருக்காங்க, எல்லாரும் சரணடைஞ்சிருக்காங்கன்னா இல்ல, அங்க தப்பிச்சு உள்ள ஓடி இருக்கிறாங்க, ரஷ்யா பக்கத்துல ஓடி இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கே சர்ப்ரைஸா இருந்திருக்குது. என்னன்னு தெரியல, உள்ள போயிருக்கிறாங்க, எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ட்ரென்ச்சை கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா இல்லப்பா அங்க இருக்காதீங்க, ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன்னா வெள்ளக்குடி காமிச்சுக்கிறாங்க அது ஓகே, ஆனா ஏன் வந்து அங்க போய் அந்த ட்ரென்ச்சை பிடிச்சதுக்கு அப்புறமும் விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த சபாட்டேஜ் குரூப் அப்படின்னு கேட்கும்போது, விட்டுட்டு வரும்போதுதான் மிக முக்கியமான விஷயமே நடந்திருக்கு. என்னன்னா, இவங்க அந்த ட்ரென்ச்சுக்கு வர வச்சுட்டாங்க, ட்ரென்ச்சையும் போயிட்டாங்க. அந்த சமயத்துல ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த சபாட்டேஜ் குரூப் எந்த வழியா வந்துச்சோ அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மைனிங் மெத்தட் யூஸ் பண்ணி பூரா கண்ணி வெடிகளை போட்டு வச்சுட்டாங்க. அதனால இந்த சபாட்டேஜ் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ட்ரூப்ஸ்னாலையும் உள்ள வர முடியல. ரெண்டாவது அங்க உள்ள இருந்தாங்களே ட்ரென்ச்சுக்குள்ள, அவங்களால பின்னாடியும் போக முடியல. அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டேஜா கொஞ்சம் கொஞ்சமா ரிட்ரீட் பண்ணி போகும்போது புதுசா இந்த கொஞ்சம் தூரம் போய் கூட்டிட்டு வந்துடலான்னு போயிருப்பாங்களே, அந்த குரூப் உக்ரைன் தரப்புல இருக்கிறவங்க புதுசா போனவங்களுக்கு அடி வாங்கிடுச்சு, மைண்ட்ல மாட்டி. ரெண்டாவது அங்க இருக்கிறவங்களும் இந்த கண்ணிவெடி பக்கத்துல வச்சுக்கிற இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, ஏகப்பட்ட நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரஷ்யா பயங்கரமா அந்த இடத்துல ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சு சர்வநாசம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல அங்க மீட் எடுத்தாச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பிரஸ் இருப்பாங்க இல்லையா, நைட் அவுட் ஒரு வீடியோ பதிவு போச்சு. ஒரு நாள் கூட இல்லைங்க, கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவு ரஷ்யா தரப்புல இருந்து வந்திருக்குது. எதுக்கு இந்த ஸ்டண்டிங்க, இந்த வேலையை செய்யறாங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெல்கிராட் பகுதியில பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. உக்ரைனியன்ஸ் உள்ள வந்து சில பகுதிகளெல்லாம் பிடிச்சிட்டாங்க இல்லையா. இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜெயிச்சாருன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுவும் அசைச்சிக்க முடியாது. இப்ப எலெக்ஷன் வச்சு எலெக்ஷன்ல அவரை தேர்ந்தெடுக்க வச்சாச்சு. இப்ப பெல்கிராடு பகுதிக்குள்ள உக்ரைனியன் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன்ஸ் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு என்ன வேணாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடி சொல்ல முடியும் இல்லையா, இது போல வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க, நம்ம போரை டிக்ளேர் பண்ணுமா வேண்டாமா, அந்த ஒரு காரணத்துக்காக உக்ரைனியன்ஸை அலோவ் பண்றாங்க, உள்ள வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து தாக்குதல் பண்ணுங்க வாங்க அப்படிங்கிறது போல இவங்கெல்லாம் ஒண்ணு பண்றாங்க, அலோவ் பண்றாங்க. ஏன்னா உக்ரைனியன்ஸ் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எப்படி உள்ள அலோவ் பண்றாங்க, ஏன்னா இது ஒரு ஈகோ ப்ராப்ளம் மாதிரி தானே. ரஷ்யாக்குள்ள போய் ஒரு பகுதியை பிடிச்சு வச்சிருக்கோம்னு சொன்னா மேற்குலக நாடுகள் மத்தியில மற்ற நாடுகள் மத்திய என்னப்பா ரஷ்யா இப்படி மோசமா இருக்கா உன்னோடது அப்படிங்கிறதோட இருக்கும் இல்லையா. ஆனா ரஷ்யா வந்து இதை அலோவ் பண்ணி இதை அவங்களுக்கு சாதகமா டேர்ன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ஒடசாக்கு வந்து ட்ரூப்ஸ் அனுப்புறதா சொல்லிக்கிறாங்க இந்த வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறது போல பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. பட் எப்போ என்னன்ற டீட்டெயில்டான விஷயம் சொல்லல. ஒருவேளை அப்படி வர்றதுக்கு முன்னாடி, அந்த பிரான்ஸ் ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடியே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சதுக்கு அப்புறமா உக்ரைனியன்ஸ் நம்ம பகுதியை வந்து பிடிச்சிட்டாங்க, மீட்டெடுக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம், நம்ம போர் தொடுப்போம் அப்படிங்கிறது போல சொல்லி போரை டிக்ளேர் பண்ணிட்டு ஃபுல் மொபிலைசேஷன் பண்றாங்க. அப்படின்னா உக்ரைன் மேல நாங்க போர் தொடுக்கிறோம், யார் வந்தாலும் போர் தான் அப்படின்னு சொன்னா வேற நாடுகள் உக்ரைனுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால இப்படி ஒரு மூவ் பண்ணலாம் அப்படின்றது போல அனலிஸ்ட் தரப்புலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ரஷ்யா ஏன் வந்து இது போல அலோவ் பண்றாங்க அப்படின்ற கேள்வி வருது.
அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டைவர்ஷன் அட்டாக்னு எல்லாத்துக்குமே தெரியும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்யா அந்த வலூக்கி பகுதியை பத்திரமா பாதுகாக்கணும். அந்த வலூக்கி பகுதிங்கிறது பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி இந்த குப்பியான்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரஷ்யன் போர்ஸஸை வந்து சுத்தி வளைச்சிடக்கூடாது, அவங்களுக்கு போக வேண்டிய சப்ளை லைன்ஸை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டாங்கன்னா மிக பெருமளவுல பின்னடைவு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டும். அதனால கூட இந்த இடத்த கண்டுக்காம விட்டுருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஏன்னா இவங்க பெருசான ஒண்ணு போய் பிடிக்க முடியாது. இங்க இருந்து போகணும், பெல்கிராட போய் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழியில போகும்போது போய் பிடிக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது 1.5 லட்சம் சோல்ஜர்ஸா தேவைப்படும் உக்ரைன் தரப்புல இருந்து. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வீரர்கள் இருக்காங்களா? முன்னேறி போகும்போதே ஒரு 20,000 30,000 வீரர்கள் இறந்துருவாங்க. ஏன்னா ஒரு டைமும் ஒரு ட்ரென்ச்லையும் போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது காயம் அடியும், இறப்பாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களால எதுவும் செய்ய முடியாது. சும்மா வருவாங்க, சும்மா பார்டர்ல பண்ணுவாங்க, திருப்பி ஓடிடுவாங்க. இந்த வேலை தானே செஞ்சுட்டு போட்டு போ அப்படிங்கிறது போல இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. போல பல விஷயங்கள் பல அனலிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. எது சரியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. 2 தரப்புல பேசுறதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இதை அவசியம் அறிஞ்சு எது சரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப நம்ம அப்படியே செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம், என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் போலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் 3 பேர் கூடி உட்காந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா சமீப காலமா மேக்ரான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா? அதனால வாங்க உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது போல உட்காந்து பேசிக்கிறாங்களாமா, மீட்டிங் போட்டுருக்காங்களாமா. இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வந்து எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுப்பாங்க இவங்க 3 பேரும் கூடி பேசி அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தன்னிச்சே ஒரு முடிவு, நான் ராணுவத்தை அனுப்பேன் அப்படிங்கிறத மேக்ரான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாருன்னா, இதனால எல்லாம் நேட்டோல இருக்கிறதுனால இவர் மட்டும் ராணுவத்தை அனுப்பிச்சு திரும்பி அவங்க பதிலுக்கு ஒரு குண்டத்துக்கு பிரான்ஸ் மேல போட்டாங்கன்னா எல்லாருமே போருக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினாலே என்னமோ எல்லாம் கூடி உட்காந்து பேசிக்கிறாங்க. இதுக்கு மேல முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்து ரஷ்யாவை வந்து எதிரியா பார்க்க கிடையாதான், காம்படிட்டரா பாக்குறாங்களாமா. என்ன உக்ரைன்ல வந்து பங்கு பிரிச்சுக்கிறதுக்கு காம்படிட்டர் பாக்குறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதிகமான பகுதி ரஷ்யாவுக்கு இருக்குது, எனக்கு கொஞ்சம் சமமா கொடுத்தீங்கன்னா காம்படிஷனா இருக்கணும். நானும் ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு உக்ரைனோட சண்டை பிடிச்சு பாக்குறேன், நீங்களும் அந்த பகுதியில இருந்து சண்டை பிடிங்க, யார் அதிகமா வந்து எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஆப்பிரிக்கால அப்படிதான் இருக்கு. இத்தனால பிரான்ஸோட கையில இருந்தது. காம்படிஷன்ல ரஷ்யா ஜெயிக்கிறதுனால இப்ப இந்த இடத்துலயும் காம்படிஷன் வச்சு பகுதிகள் பிரிச்சுக்கிறதுக்கு பாக்குறீங்களா அப்படிங்கிறது உள்ள சர்காஸ்டிக்கா கேட்கறாங்களா? ஏன்னா சர்காஸ்டிக்கா இதே யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு பதில் வந்திருக்குது. முதல்ல இந்த இமானுவேல் மேக்ரான் அவர்களோட விஷயத்தை முடிச்சிடுவோம். ஸோ இது போல அனலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சர்காஸ்டிக்கா அவங்க பேசுறாங்க, அதை கேட்டு வந்து நம்ம சொல்றோம், நான் பேசுறேன்னு எடுத்துக்காதீங்க, ஓகேவா? போலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, என்னப்பா யூரோப்பியன் யூனியன்ல வந்து சர்காஸ்டிக்கா பேசிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயூவோட கவுன்சில் பிரசிடென்டான சார்ல்ஸ் மிக்கேல் அவர்கள், அவர் தரப்புல இருந்து சர்காஸ்டிக்கா ஒரு வாழ்த்துக்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு போயிருக்க. ரஷ்யால எலெக்ஷன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் முறைகேடுகள் இல்லாமலாம் நடக்க போறது இல்ல, எப்படி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அடுத்த இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு எல்லாம் பண்றதுக்கு. அதனால நடக்ஷன் இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால இப்பவே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது போல இவர் சொல்லிக்கிறாரு. அடாடே செம்ம காமெடிங்க. போய் யார்கிட்ட குழந்தைகிட்ட இருந்தா சொல்லுங்க, அவங்களா சிரிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் நல்லா காமெடி பண்றாரு, சென்ஸ் இருக்கு, கொஞ்சம் வரணும். அதாவது இப்போ சொல்லிக்கூடாது இந்த காமெடி எல்லாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா சிரிச்சிருக்கலாம். இப்போ வந்து எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தோணுது அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க டெமோக்ரஸி எல்லாம் இவங்கெல்லாம் ஃபீல் பண்றாங்க, ரஷ்யாவோட மக்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காது எல்லாம் பண்றாங்க இல்லையா? முதல்ல உங்க நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ரஷ்யா மக்கள்லாம் வந்து இவரோட மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா, இவங்களோட குழந்தைகள் தான் ரஷ்யர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவங்க யூரோப்பியன் யூனியன் வேற பக்கம் இருக்கிறாங்க, ரஷ்யான்றது வேற நாடு, அங்க என்ன நடந்தா உங்களுக்கு என்ன, உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறது போலதான் எல்லாரும் கேட்கறாங்க. பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, திரும்பி நின்று அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்தா அங்க கன்சர்ன் ஆயிட்டே இருக்காங்க. எதுக்கு கன்சர்ன்? உங்க மக்களை பார்த்து கன்சர்ன் ஆகுங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சாணியை கரைச்சு வந்து கவர்மெண்ட் பில்டிங்ல அடிக்கிறாங்க. ரொம்ப கன்சர்னா இருக்கு எனக்கு. நீங்க என்ன அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து வேணுங்கெல்லாம் செஞ்சு கொடுத்து போராட்டத்தை வந்து கலைக்க போறீங்களா? எங்களுக்கு கன்சர்னா இருக்கும் முதல்ல அந்த போராட்டத்தை கலைங்க, அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாட்டை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது போல யாரும் சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன்னா நீங்களும் அப்படி யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எல்லாம் பேசிட்டே தான் இருப்பாங்க, இது போல கன்சர்ன் ஆகிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களை பார்த்து. ஆனா நம்ம நாட்டு மக்களை பார்த்து கன்சர்ன் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு இல்லையே அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் சொல்றாங்க. ஆமாவா என்னன்றதை சொல்லுங்க, ஓகேவா? இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.